செவ்வாயின் அஷ்டவர்க்க பலன்கள் பார்ட் 2. செவ்வாயோட அஷ்ட வர்க்கத்தில் லக்னத்திலிருந்து செவ்வாய் இருக்கிற ராசி வரை உள்ள மொத்த பலன்களை கூட்டிக்குங்க. செவ்வாய் இருக்கிற ராசி முதல் லக்னம் உள்ள ராசி வரை உள்ள மொத்த பலன்களை கூட்டிக்குங்க. திருப்பி இந்த ரெண்டையும் கூட்டிக்குங்க. இந்த 3 கவுண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கண்ட 3இன் கூட்டுத்தொகை குறிப்பிடக்கூடிய வயதில் ஜாதகர் விபத்துகளாலும் நெருப்பினாலும் வெடிபொருட்களாலும் துன்பம் அனுபவிப்பார். விம்சோத்தரி தசா புத்திப்படி ஜாதகருக்கு தீமை தரும் திசை புத்திகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் மொத்த பலன்கள் 39. எனவே 39 வயதில் அனைத்து மக்களும் துன்பம் அடைவார்கள் என்று கருத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கவுண்டிங்கில் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. செவ்வாய் அதிகமான பலன்கள் பெற்றுள்ள ராசியில் செவ்வாய் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யும்போது நிலங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செக் பண்ணி பாருங்கள். கோச்சாரப்படி செவ்வாய் பலன்கள் இல்லாத ராசியில் கக்ஷயா இருக்குது. நான் பின்னாடி வர்றேன். கக்ஷயாவில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜாதகருக்கு உடல்நிலை கோளாறுகளும் மற்ற பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் அதுக்கு மாறாக கக்ஷயாவில் செவ்வாய் தனது பிந்துக்கள் உள்ளவற்றில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். அனைத்து செல்வங்களும் சேரும். மகரிஷி பராசரன் கருத்துப்படி செவ்வாய் ஆட்சி பெற்று அந்த ஸ்தானமும் லக்கின பாவமாக அமைந்து புதன் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் ஜாதகர் பெரும் செல்வந்தர் என்று மகரிஷி பராசரர் கூறுகிறார். செவ்வாய் 1, 4, 7, 9, 10 இடங்களில் 8 பரல்கள் இருந்தால் ஜாதகர் செல்வ செழிப்பு உடையவர். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகை பெற்று இருந்தால் தீய பலன்கள் தரும். அசையா சொத்துக்களில் வில்லங்கம், சொத்துக்கள் சம்பந்தமான அரசு விதிகளை மீறுதல், விவசாய விளைபொருட்கள் வருமானம் இல்லாமை ஆகிய தீய பலன்கள் ஏற்படும். இதெல்லாம் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதாவது மற்ற முறைகளில் நான் குறைகள் சொல்லலை. இது எஸ் நோ அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். சரிங்களா? செவ்வாய் 4 அல்லது 8 அல்லது 10ஆம் பாவங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்து அதிகமான பலன்களை பெற்றிருந்தால் ஜாதகர் மிக பெரும் செல்வந்தர். மேற்படி பாவங்களில் செவ்வாய் உச்சம் பெற்று 8 பலன்கள் இருந்தால் ஜாதகர் பெரும் பூமிக்கு அதிபதி. லக்கினத்திற்கு 1, 5, 9ஆம் பாவங்கள் அல்லது 8, 10ஆம் பாவங்களில் 4க்கு மேற்பட்ட பலன்களுடன் இருந்தால் ஜாதகர் அரசன் அல்லது அரசனுக்கு இணையானவரா. ஜாதகரின் சம்பாத்தியம் அதிகமானது. தீய பாவமான 8இல் செவ்வாய் இருந்தால் செல்வந்தர் என ஏன் சொல்கிறோம் என்றால் 4ஆம் பாவத்திற்கு பஞ்சம திரிகோண ஸ்தானம் 8ஆம் பாவம். மேலும் 8இல் உள்ள செவ்வாய் 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் பார்க்கும். 2ஆம் பாவமான வரவு ஸ்தானத்தையும் 3ஆம் பாவமான தன் முயற்சி ஸ்தானத்தையும் செவ்வாய் பார்ப்பதால் ஜாதகர் தன் சுய முயற்சியின் மேல் சொத்துக்களில் சேர்க்கை பெறுவார். எனவே செவ்வாய் 3ஆம் பாவக சம்பந்தம் பெறுவது அவசியம் ஆகும். திரிகோணஸ்தானங்களான 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 ஆகியவற்றில் அதிக பிந்துக்கள் ராசிகள் குறிக்கும் திசையில் சமையலறை அமைப்பது நல்லது. இது சிறந்த உணவுகள் தயாரிப்பதற்கும் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெறுவதற்கும் ஏற்றது. நீங்கள் வாஸ்து முறைப்படி இதுதான் கரெக்டுங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12, 1, 5, 9 கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு 4 திசைகளில் எங்கே அதிகமாக இருக்குது அந்த பக்கம் கிச்சன் வைங்க. அது நல்லது. சரிங்களா? செவ்வாய் பின்னாச வர்க்கத்தில் பரல்கள் எதுவும் இல்லாத ராசியில் கோச்சார ரீதியாக சனி வரும்பொழுது ஜாதகரின் சகோதரர்களுக்கு மாரகம் அல்லது மாரகத்திற்கு சமமான கண்டம், நோய்கள், பகை, சொத்துக்கள் பிரிவினை, வில்லங்கம், கோர்ட்டு வழக்கு போன்றவை ஏற்படும். எவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருக்கான் பாருங்கள். சரிங்களா? இதோட செவ்வாயோட அஷ்டவர்க்க பலன்கள் பார்ட் 2. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதுவரை நீங்கள் அஷ்டவர்க்கத்தில் எல்லாரும் ரேடியோவில், டிவியில், அங்கே இங்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டாங்க. இன்டெப்த்தாக ஹையர் எஜுகேஷனில் படித்தா மட்டும்தான் அதெல்லாம் புரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.